ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உண்மையிலே கர்த்தருடைய கரத்திலே நாம் நம்மை வழிநடத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை பாதுகாத்து, நம் மத்தியிலே மட்டும் இருக்கிற அந்த பரிசுத்தமுள்ள தேவனை, அன்பு நிறைந்தவரை, இரக்கமும் மன உருக்கம் நிறைந்தவரை, ஜீவ அப்பமானவரை, ஜீவ தண்ணீரானவரை, தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நல்ல நேரத்திலும் நாம் கனப்படுத்த, மகிமைப்படுத்த, தேவ கிருபை, தேவ தயவு நமக்கு கொடுத்ததற்காக, தேவ அன்பிலும் தேவ தயவிலும் நாம் இந்த வருஷத்திலே இந்த 10 மாதங்களுக்கான கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த 10வது மாதத்திலும் இந்த அருமையான 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே தேவ கிருபையிலே நாம் இம்மட்டும் வளரும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு நம்மை பலப்படுத்தி பாதுகாக்கிற அந்த உண்மையுள்ள தேவன், நன்மை செய்கிற தேவன், நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், அவர் மகிமையின் தேவன், அவர் மாட்சிமை உடையவர், அவரை துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் ஆராதனைகளுக்கும் உரியவருமாக இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக நம் ஒவ்வொருவருக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். இரவும் பகலும் நாம் அவரை கனப்படுத்தும் பொழுது, நாம் அவருக்காக இந்த பூமியிலே அவருடைய வார்த்தைக்காக நாம் ஓடுகிற பொழுது, நம்மை அவர் எல்லா காரியத்திலும் அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய், நமக்கு நன்மை செய்கிறவராய், அவருடைய அந்த பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு நமக்கு அவர் பாவத்திலிருந்தும் இந்த பூமியினுடைய மரணத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்த தேவன். அவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றுகிற தேவனம், ஆதியும் மந்தமுமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவருமாக இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன், தாவீதின் திறவுகோலை உடையவராக இருக்கிறார். அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய வெண்பாதங்களை உடையவருமாக இருக்கிறார். அப்படி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இந்த பரிசுத்தரை, ஆராதனைக்குரியவரை ஆராதனை செய்யும்படியாக நாம் இந்த நல்ல நாளிலே அவருடைய கரத்திலே வந்திருக்கிறோம். நாம் தேவ சமூகத்திலே ஒரு நிமிஷம் இந்த விசேஷித்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து, தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் அதை நாம் இந்த நேரத்திலே நினைத்து, அவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றினதற்காக, நாம் அவருக்கென்று இந்த பூமியிலே சேவை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் வாழ்த்தி வணங்கி அவரை போற்றும்படியா, அவருடைய சித்தம் நிறைவேற அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, அவர் நீதிமான்களின் சபையிலே வாசம் பண்ணுகிற தேவன், அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை அவர் அரவணைக்கிற தேவனாய், அன்பு செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் அதிகாலை வேளையிலே நாம் அவரை தேடும் பொழுது, அவர் நம்முடைய இருதயத்தை அறிந்த தேவன். அவருடைய வசனத்தின் மூலமாய் நாம் அவரை தியானிக்கிற பொழுது, அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை மறுரூபப்படுத்தி அவருடைய வருகையிலே நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து, அவர் நமக்கு செய்த எத்தனையோ போற்றுதலுக்குரிய காரியங்கள், புண்ணியத்திற்குரிய காரியங்கள், மகிமைப்படுத்துகிற காரியங்கள், துன்பத்திலும் இன்பத்திலும் நம்மை தாங்கி வழிநடத்துகிற தேவன் அவர். நம்முடைய கண்ணீர்களை துடைக்கிறோம், துதிக்கிறோமா? நம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை பலப்படுத்துறக்காய் நன்றி, எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றி, எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. உடைய கரத்திலே இந்த விசேஷித்த ஆராதனை, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒப்பு கொடுக்கும். தகப்பன் தாமே எங்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும்.
வந்துள்ள பிள்ளைகளை பெயர் பெற நீர் ஆசீர்வதிவோம். தடைகளை எடுத்து போடும் ஒரு கூட்டம் ஜனங்கள் நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க தேவ கிருபையை தாரும், தேவ தயவை தாரும். தொடர்ந்து உடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா. ஆண்டவரே, கேட்கிற செய்தி இன்னும் எங்களை மகிமை அடைய, எங்களை மறுரூபப்படுத்த, இன்னும் உம்மை குறித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் தர உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய், கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க எங்கள் மேல் இரக்கம் பாராட்டு. தொடர்ந்து உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துல சொல்கிறேன். தேவநாம மகிமைக்காக இந்த நேரத்திலே துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ என்கிற ஒரு அருமையான பாடல். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் நமக்கு விடுதலை கொடுத்தவர். நம்மை ராஜாக்களும் லேவியருமாக தெரிந்தெடுத்து கொண்டவர். அவர் எப்போதும் இருக்கிறவர். அவர் நமக்காய் இந்த பூமியிலே அவர் ஆளுகை செய்ய வருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் வாழ்த்தி, அவருடைய அரசை வரவேற்று, அவருடைய சித்தம் நிறைவேற்றத்தக்கதா நம்மை தூய வழியிலே நடத்தி, நேர்மையினான சத்தியத்திலே நடத்த அவர் நமக்கு ஒளிய உமக்கன்றோ மாட்சிமை துதியும் புகழ் ஸ்தோத்திரம் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழ் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழ் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ராஜாக்களாக லேவியராக, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை ஆராதனை என் நண்பரேசு, என் நண்பரேசுவுக்கே வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, பேச்சும் தெய்வமே. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, பேச்சும் தெய்வமே. அன்பால் பெலத்தா அனல் மூட்டும் ஐயா, அன்பால் பெலத்தா அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. ஆராதனை ஆராதனை என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சி உமக்கன்றோ. துதியும் புகழ் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழ் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வருக, உம்மரசு
வருக, உம் நாமம் வாழ்க, உம்மரசு வருக, உம் சித்தம் நிறைவேற்றுக. உம் நாமம் வாழ்க, உம்மரசு வருக, உம் சித்தம் நிறைவேற்றுக. ஆராதனை என் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. புகழ் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. உம்பள்ள செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, உம்பள்ள செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. சத்தியமன்றோ, உம் தூய வழிகள் சத்மையான சத்திய வைபவன்றோ. ஆராதனை ஆராதனை என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. மை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழ் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழ் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. மகிமை மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழ் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அல்லேலூயா, ஆமென். ஒரு மகிமையின் தேவர், மாட்சிமையான தேவன், நன்மை செய்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் இன்னும் ஒரு பாடலை பாடி அவருக்கு நன்றி சொல்லி அவரை கனப்படுத்தி அவரை பாட்டு புத்தகத்திலே 333வது பாடல், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. கடந்த மாதம் முழுவதும் அவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு நன்மைகளை அவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். கிருபை இரக்கத்தை தயவை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை இரக்கம் தயவும் நிறைந்தவரை அவருக்கு நன்றி சொல்லி அவரை நாம் நாள்தோறும் போற்றும். மரண பள்ளத்தாக்கிலே எத்தனையோ நாச மோச விபத்துக்கள், எத்தனையோ ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் எந்த விபத்திலோ எந்த வியாதியிலோ பலவீனத்திலோ நாம் சுருங்கி நாம் அல்லது முடங்கி விடாதபடி நம்மை எழுந்து நடக்க அவர் ஜீவனை கொடுத்து அவர் நம்மை வாழ வைத்த தேவன். அவர் அந்த தேவன் செய்த நன்றிகளை, அவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, அளவில்லாத அவருடைய கிருபைக்காய் நம் ஆயுள் முழுவதும் அவரை ஸ்தோத்திர, நாம் அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நாம் இந்த பாடலை பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது,
பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லா இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாடோறும் போற்றுவே. நன்றி 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 சொல்லி நான் துதி நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாம் முடியா பல நன்மை செய்த இயேசுவுக்கே எத்தனையோ நன்மைகளை என்பா நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய் ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவே. பள்ளத்தா நான் நடக்கும் போது பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தா நான் நடக்கும் போதில் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவ கொடுத்து வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவ கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியா, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நாள்தோறும் போற்றுவே. ஆமென். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, கடந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தினருக்காக, காலை முதல் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து இந்த நாளிலே தொடர்ந்து நாம் அநேக பாடலை பாட தேவன் கிருபை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவர் நாவை கனப்படுத்த நமக்கு பலனை கொடுத்தார். இந்த ஆராதனையிலே தொடர்ந்து நம் தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும்படியாய், கர்த்தர் இன்னும் அதிகமாக தேவனை தேடுகிற உணர்வுள்ள பிள்ளைகளாய், அவர் செய்த நன்மைகளை நாம் ஒன்று கூடி அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை அவர் ஸ்தலத்திலே அவர் வாசம் செய்கிற தேவன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தலமாக தேவன் நமக்கு இந்த சிறிய ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்திலே நாம் வந்து நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் ஒன்று கூடி அவரை ஜெபிக்கிற நேரத்திலே அவர் நம்ம மத்தியில் இருப்பதற்காக நன்றி சொல்லி, கடந்த மாதம் முழுவதும் நம்மை காத்ததற்காக நன்றி சொல்லி, மகன் ஜான் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென் ஆமென் இயேசுவே.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. கிருபையாக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா. கிருபையாக இயேசுவே இரக்கம். கிருபையாக நன்றி அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் இயேசுவே. ஆமென் இயேசுவே. ஆமென் ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மை துதிக்கிறோம், மை கனப்படுத்துகிறோம், மை மகிமைப்படுத்தும். உடைய பலத்த கரத்திலே இந்த ஆராதனையை நாங்கள் ஒப்பு கொடுத்து மறுபடியும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து நிறைய மகிமைப்படும். ஆமென். நாம் இந்த நேரத்திலே கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவர் நமக்கு கிருபை இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்த மகிமையான தேவன், மகத்துவமான தேவன். அந்த தேவனை நாம் பாடும் மண்ணுமாய் அவரை மகிமைப்படுத்தும் மண்ணுமாய் இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு நீடிய சந்தோஷமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. இராமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது. திருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது. தற்பொழிவை நாடாது, கோபம் கொள்ளாது. அன்பு கோபம் கொள்ளாது, அன்பு தீங்கு நினையாது. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. அன்பு சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கும் ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை. அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை. அன்புக்கு ஈடு இல்லை, இணையேதும் இல்லை. அன்புக்கு இணையேதும் இல்லை. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே
சகலமும் தாங்கும், அன்பு சகலமும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை, அன்புக்கு ஈடு இல்லை, இணையேதும் இல்லை, அன்புக்கு இணையேதும் இல்லை. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. தரிசனமானாலும் ஒளிந்து போம், அன்பு ஒழியாது. தரிசனமானாலும் ஒளிந்து போம், அன்பு ஒழியாது. அன்னி பாஷையாலும் ஒளிந்து போம், அன்பு ஓயாது. தரிசனமானாலும் ஒளிந்து போம், அன்பு ஒழியாது. அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போம், அன்பு ஓயாது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கும். இவைகளில் எல்லாம் அன்பே பெரியது. அன்பை அன்பை நாடுங்கள், அன்பே பெரியது. அந்த அன்பை நாடுங்கள். அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனா உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. ஆமென், அல்லேலூயா. தேவன் நமக்கு பாராட்டின அந்த அன்பு, அந்த கிருபை, அந்த தயவு, அது ஒவ்வொரு நாளும் அது மாறாததாக இருக்கு. அது மகிமையின் தேவனை மகப்படுத்துகிறதாக இருக்கு. அப்படிப்பட்ட தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், தூயோனை என்று அவரை நாம் ஒவ்வொரு நாளும் பாடும்படியா, அவரை நாம் கனப்படுத்தும்படியாய் நாம் இந்த நாளிலே வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தொடர்ந்து தேவ கரத்திலே இந்த நாளுக்காக, தேவன் செய்த நன்மைக்காக நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ராஜ். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென் இயேசு. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் அப்பா. ஆமென் ஆமென் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென் அப்பா. நன்றி நன்றி ஐயா. கிருபை கிருபை அப்பா. ஆமென். நன்றி 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 அப்பா. ஆமென் ஆமென் அப்பா. நன்றி நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆமென் ஆமென். துதிக்கிறோம் 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 அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை செய்யும், இரக்கம் பார், தயவு பார். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் அப்பா. ஆமென் ஆமென். நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம்.
ஆமென் ஆமென் ராஜா. கிருபை கிருபை கிருபை. அந்த செய்தியாளர் போகாதபடி கத்தாவே நாங்கள் மற்றவருக்கு சொல்ல வேண்டும் கத்தாவே. ஆமென் ஆமென். இன்னும் கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நடக்கிற உபவாச ஜெபத்திலும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற பரிசுத்த ஆராதனையிலும் மாறுதோறும் நடக்கிற ராபோஜனம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐக்கியத்திலும் கூட கத்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவரும் இயேசுவே இரக்கமா. ஒவ்வொருவருக்கும் கத்தாவே ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆராதனையில் கத்தாவே தடையில்லாமல் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நாமத்துக்கு விரோதமாக எந்த விதமான அந்த செய்யாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆமென் 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 ராஜா. தயவாயிரும் கிருபையா. நாங்கள் உற்சாகத்தோடு பாடலை பாடும் செய்தியை கேட்கவும் கத்தாவே ஜபத்திலே கத்தாவே நாங்கள் அதிகமாக ஈடுபடும் கிருபை தாரும் கிருபை தாரும். ஆமென் 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 ஆமென். நாம் எழுந்து நின்று கத்தரை கனப்படுத்தி நாம் கைகளை துதித்து கத்தரை ஸ்தோத்திரித்து கைகளை தட்டி அவரை நாம் ஆர்ப்பரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல் வாழ்வு தன் இறைவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல் வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். நல்ல வாழ்வு இறைவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆராதனை தந்ததாலே ஸ்தோத்திரம். ஆடி பாடி மகிழ செய்தே ஸ்தோத்திரம். நல்ல ஆராதனை ஸ்தோத்திரம். ஆடி மகிழ செய்தே ஸ்தோத்திரம். சத்தியத்தால் நிரப்பினதால் ஸ்தோத்திரம். சத்தியத்தால் நிரப்பியதால் ஸ்தோத்திரம். சபையில் சத்துரு விரட்டினதால் ஸ்தோத்திரம். சபையில் சத்துருவை விரட்டின ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவன் ஸ்தோத்திரம். இந்த நாள் தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பினாவி எனக்கு தந்தே ஸ்தோத்திரம். சந்தோஷத்தால் நிரப்பினதால் ஸ்தோத்திரம். சந்தோஷத்தால் நிரப்பினதால் ஸ்தோத்திரம். கனிகளால் நிரப்பின ஸ்தோத்திரம். கனிகளால் நிரப்பிய ஸ்தோத்திரம். நல்ல மனிதனாக வாழவை ஸ்தோத்திரம். நல்ல மனிதனாக வாழ வைத்தே ஸ்தோத்திரம். மனிதனாக வாழ வைத்தே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். இந்த நாளை நல் வாழ்வு இறைவனுக்கே ஸ்தோத்திரம். ஆவியிலே திறம் அபிஷேகம் தனித்தியதால் ஸ்தோத்திரம். ஆவியிலே நிறை ஸ்தோத்திரம். அபிஷேகத்தால் நிரப்பினதால் ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கின ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கின ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஸ்தோத்திரம். எனக்கு பரலோ இடம் தந்தி ஸ்தோத்திரம். எனக்கு பரலோக இடம் தந்தி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். நாளை தந்த தேவனுக்கு இறைவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நமக்கு
செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் வாய்களை திறந்து கர்த்தரை சில நிமிஷங்கள் ஸ்தோத்திரித்தவரை கனப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம், வாழ வைத்ததற்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கம் கொடுத்ததற்காய், எங்களை பலப்படுத்தினக்காய் ஸ்தோத்திரம், எங்களை அன்பு கூறுவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு வாழ்வளித்திருக்காய் ஸ்தோத்திரம், வாழ்நாளெல்லாம் எங்களை பாதுகாத்திருக்காய் ஸ்தோத்திரம், நீதியின் கரத்தினால் எங்களை தாங்கி நடத்திருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பலன் எங்களுக்கு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்ததற்காய் ஸ்தோத்திரம், சகலவற்றையும் சிருஷ்டித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நம்பிக்கையானவரே, எங்களுக்கு நன்மை செய்கிறவரே ஸ்தோத்திரே, வார்த்தையை அனுப்பி எங்களை மிலப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம், உண்மையுள்ளவரே ஸ்தோத்திரம், உருக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம், எங்களை காப்பவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எங்களை பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அந்த சிலுவையில் ஏற்பட்ட அந்த காயங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்தும். அந்த காயத்திலே எங்களுக்கு சுகம் உண்டு. அந்த காயத்திலே ஆண்டவரே எங்களுக்கு பாவத்தை போக்கிவிட்டு சாபத்தை போக்கிவிட்டு ஆண்டவரே அந்த இயேசுவினுடைய கிறிஸ்துவனுடைய தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன். சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தை நீர் எடுத்துக்கொண்டு அவனுடைய தலையை நீர் நசுக்கி போடுவதற்காக நீ சிலுவையிலே வெற்றி சிறந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன் செல்லுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவையிலே ஆண்டவரே நீ ஜெயத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். கண்ணீரை துடைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலமெல்லாம் காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களை இந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளையும் சபைகளையும் ஆண்டவரே நீர் ஆரோக்கியம் வரப்பண்ணிருக்காய் ஸ்தோத்திரம். அநாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பு நிறைந்தவரே, மகிமையின் தேவனே, சீயோனின் தேவனே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உடைய கிருபை, இரக்கம், தயவு தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு நீரே மகிமைப்படும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, ஆமென். தேவன நாம மகிமைப்படும்படியாக நாம் நீண்ட வண்ணமாக சங்கீத புத்தகத்திலே ஒரு சில வார்த்தைகளை வாசித்து நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். 24ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீத புத்தகம் 24ஆம் சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை, தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் பராக்கிரமுள்ள கர்த்தர். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமை? அவர் சேனைகளின் கர்த்தர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். பாருங்கள், நம்முடைய தேவன் அவர் மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் நின்ற வண்ணமாக வேத வசனத்திலே நாம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ரோமர் 5:19. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே
ஆமென். நாம் வாசித்த வசனத்திற்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலே உம்முடைய கிருபை இரக்கம் தயவு எங்களை மட்டும் வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாத்ததும் நீரே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நீர் தேவ வசனம் நிறைவேறும்படியா அந்த வசனத்தை நிறைவேற்ற நீர் உம்மை நீமே தாழ்த்தி நீரப்பா. அந்த கீழ்ப்படிதல் என்பது உம்மை முழுவதுமாய் ஆண்டவரே எங்களுடைய பாவத்திற்காக நீர் எங்களுடைய மரணத்தை ருசி பார்க்க நீர் இறங்கி வந்து உம்மை நீர் முழுவதுமாய் தாழ்த்தினது கர்த்தா. அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படும். ஆண்டவரே அந்த ஆதாம் என்கிற அந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படிதலாமையினாலே கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவத்திலும் மரணத்திலும் மரித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து என்கிற நீர் ஒருவர் எங்களுக்காக கீழ்ப்படிந்து எங்களை நீர் நீதிமானாக்குகிறீர்கள். இந்த நேரத்திலே தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் கீழ்ப்படிதலை குறித்தும் அந்த கீழ்ப்படியாமையினாலே என்ன நடந்தது, நாங்கள் எதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும், நாங்கள் எதற்கு கீழ்ப்படியக்கூடாது என்று உம்முடைய வேதத்திலே நீர் வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரப்பா. அந்த வேத வசனங்களை வாசித்து தியானிக்கிற இந்த நேரத்திலே தகப்பன் தாமை கிருபை பாராட்டி உடைய வார்த்தையின் மூலமா எங்களை பேசும். கடந்த வாரத்திலே யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்கள், எப்படி நடந்தார்கள் என்று தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கீழ்ப்படிதலினாலே என்ன பலன் கிடைக்கிறது, நாங்கள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், எதற்கு கீழ்ப்படியக்கூடாது என்று உம்முடைய வார்த்தையின் மூலமா இந்த 3 காரியங்களை அறிந்து கொள்ள கிருபைத்தார். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். நாம் கடந்த வாரம் நம்ம தொடர்ந்து இந்த நாட்களிலே வேர்டு வெர்ஸ் வேர்ல்டு, தேவனுடைய வார்த்தை அது தேவனாக இருக்கிறது. அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்கு விரோதமாக இந்த பூமியானது எப்படி கீழ்ப்படியாமையினாலே சபிக்கப்பட்டது, மரணம் வந்தது. இன்றைக்கும் அந்த சாபமும் மரணமும் இந்த பூமியிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதிலே முதலாவதாக W என்று பார்த்தோம். பிறகு ஒபீடியன்ஸ் என்று சொல்லலாம், அல்லது ஆஃபர் என்று சொல்லலாம். அதில் அநேக காரியங்கள் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமான அதில் ஒரு சில முக்கியமானதை மட்டும் எடுத்து வாசிக்கலாம். தொடர்ந்து நாம் இன்னைக்கு இந்த நேரத்திலே கடந்த வாரத்திலே நாம் வாசித்த இந்த முக்கியமான காரியமாகிய ஒபீடியன்ஸ் அண்ட் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை, கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை, அதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆகவேதான் பாருங்க, இங்க இந்த வசனம், அந்த ஒரே வசனத்துல 2 இருக்கிறது. ஒரே மனுஷன், யார் அது? ஆதாம். ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஏன் ஆதாம் கீழ்ப்படியவில்லை என்றால், அதை குறித்து நம்முடைய தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், அவனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை அவன் மிகவும் அதிகமாய் நேசித்தானாம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட்டு எனக்கு பின்பற்றிவா, என்னை நீ என்ன செய்வாமா, இந்த உலகத்திலே நான் உனக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் விட, கவனமா கேளுங்க,
இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற முதலாவது தாய் தகப்பன் தான் நம்மை இந்த பூமியிலே கொண்டு வருகிறவர்கள். இந்த பூமியிலே நம்மை பிறக்க வைத்தவர் யாரு? நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய உறவினர்கள், அண்ணன் தம்பி தங்கை, சகோதர சகோதரிகள். அடுத்ததாக வருகிறது யாரு? ஒன்று மனைவியோ அல்லது கணவனோ. அடுத்தது நம்ம படிக்கிறது, நம்ம வேலைக்கு போகிறது. பிறகு இந்த பூமியில நமக்கு பதவி, அந்தஸ்து, பணம், பொருள், இப்படி வீடு, தோட்டம், வாகனங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதைத்தான் வேதம் ஒரே வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டான். மனுஷன் உலகம் முழுசும் படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? ஜீவன் யாரு? தேவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கு. அப்போ நீங்க அந்த ஸ்தானத்திலே அந்த ஜீவனை, தேவனை, கர்த்தரை, இயேசுவை, கிறிஸ்துவை, இரட்சகரை, பரிகாரியை, நம்மை உண்டாக்கினவரை, நம்மை உருவாக்கினவரை, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரை, இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து எல்லா நேரமும் நம்முடைய தாய் தகப்பன் நம்மோடு கூட இருக்க போவதில்லை. ஆமென். எல்லா நேரமும் உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவரோ, உங்களுடைய பிள்ளைகளோ உங்களோடு கூட இருக்க போவதில்லை. 24 மணி நேரம் ஒருத்தரும் ஒருத்தர் கூட அப்படியே இருந்துட்டே இருக்க முடியாது. அப்படின்னா என்னது? நீங்க உலகத்துல ஒன்றுமே செய்ய முடியாது. கணவன் வேலைக்கு போக வேண்டும், அல்லது மனைவி குடும்ப காரியத்தில் பிள்ளைகளை பராமரிக்கிறது, மற்ற எல்லா காரியத்தையும் செய்ய, அந்த வேலை செய்ய அவர்களுக்கு அந்த நேரம் வேண்டும். எந்த நேரமும் உங்க கணவனையே பின்னாடியே இருக்க முடியாது. அப்போ பிள்ளைகளை பார்க்க முடியாது, அடுப்படி வேலையை பார்க்க முடியாது. அது போல உங்க கணவனும் மனைவிக்காக 24 மணி நேரம் மனைவியவே பார்த்துட்டு இருக்க முடியாது. அவரும் குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு வேண்டியது, எதிர்காலத்திற்கு வேண்டியது, அவர் வருமானம் சம்பாதிக்க வேலைக்கு போக வேண்டும், உழைக்க செல்ல வேண்டும். ஆனால் எல்லா நேரமும் நம்மோடு இருப்பது யாரு? தேவன் ஒருவரே. ஆமென். அப்ப பாருங்க, அந்த தேவனை இவன் என்ன செய்கிறான்? அவர் சொன்ன காரியத்தை கேட்காமல், அதான் கீழ்ப்படியாமல், அவன் மனைவி மேலே, மனைவி சொன்னதை அப்படியே கேட்டுட்டான். அதான் என்னது? மனைவி மேலே மிகுந்த பாசம். அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் தேவனை விட அதிகமாக தன் மனைவியை நேசித்தது, அந்த நேசிப்பு. அப்ப மனைவியை நேசிக்க கூடாதா? ஒரு கணவனை மனைவி நேசிக்க கூடாதா? மனைவி கணவனை நேசிக்க கூடாதா? நேசிக்கலாம். ஆனால் நீங்க லோத்துடைய காரியத்தில் என்ன நடந்தது? ஆண்டவர் சொல்றாரு, அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்றாரு? திரும்பி பார்க்காதே, நீ ஓடிக்கொண்டே இரு சொல்றாரு. பாருங்க, லோத்து அப்படியே டைம் எடுத்துட்டே இருக்கிறான். இவன் மனைவி விடவே மாட்டேங்கிறா. எனக்கு இது வேணும், அது வேணும், என் மருமகன் வேணும், மருமகள் வேணும், பிள்ளைகள் வேணும், அது வேணும், இது வேணும்னு அவ தொல்லை பண்ணிட்டே இருக்கிறான். அவளுக்கு என்னது? தன்னுடைய 2 பிள்ளைகளுக்குரிய அந்த கணவன், அவனுக்கு போய் இவங்க சொல்றாங்க, லோத்து போய் சொல்றாரு, என்னது? தேவன் இந்த பூமியை அழிக்க போகிறாரு, நீ புறப்பட்டு வாங்கன்னு சொல்றப்ப அவனுக்கு என்ன சொன்னாங்க? பரியாசம் பண்ணாங்க. இந்த 2 வாலிபர்கள் என்ன செய்தார்கள்? பரியாசம் பண்ணாங்க. வேதத்துல நம்ம வாசிச்சிருக்கிறோம். அப்போ லோத்து திரும்பி வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்ல, சரி இப்படி மருமகன், நமக்கு மருமகனா வர போறவங்க வரமாட்டேங்கிறாங்க, சரி நம்ம கிளம்பலாம். ஏன்னா வெடியறக்குள்ள தேவன் என்ன சொல்லியிருக்காரு? அந்த மலைக்கு ஓடிப்போ. அப்படி நீ ஓடலைன்னா என்ன ஆயிடுவ? அக்கினியில் அழிந்து விடுவாய். இவன் மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இவன் ஓடுறான். தன்னுடைய பிள்ளைகளை கையை பிடிச்சிட்டு இவன் ஓடுறான்.
ஆனா இவன் மனைவி என்ன பண்றா, எப்படியாவது மருமகனை வர வைக்கலான்னு சொல்லி அவளும் முயற்சி பண்ணி வந்துட்டாங்களான்னு திரும்பி பார்க்கிறான். அவன் செய்தது தப்பா சரியா? ஆனா அவளுடைய பார்வையில் அவள் என்ன செய்தா, திரும்பி பார்க்கிறா. எதற்காக? ஐயோ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம போயிட்டோம்னா யாருமே இல்லை. பாருங்க, அதான் என்னது உலக அன்பு. அதான் என்னது, இன்னைக்கு அநேகருக்குள்ள அந்த அன்பு தான் இன்னைக்கு இருந்துட்டு, நான் எப்படி எதை விட்டு வர்றது, எப்படி நான், நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, அதை விட்டு அவ்வளவு சீக்கிரம் எங்களால வர முடியாது. லோத்துவை நினைத்துக் கொள்ளுங்கள், அவன் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள்னு வேதம் சொல்லுது. லோத்துவினுடைய மனைவியை நினைச்சு கொள்ளுங்கன்ட்டு வேதம் சொல்லுது. ஏன் நம்மளை நினைத்துக் கொள்ள வேண்டுமாமா? அவள் கீழ்ப்படியவில்லை, அவள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலை. பாருங்க, தேவன் நமக்கு கீழ்ப்படுகிறதுனாலே கொடுக்கிற நன்மைகளை நம்ம பார்க்கலாம். போன வாரம் யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்கள்னு பார்த்தோம். நம்ம பார்த்தோம், ஆபிரகாமை பார்த்தோம், அப்புறம் யாரை பார்த்தோம், யோசுவாவை பார்த்தோம், அப்புறம் யோபுவை பார்த்தோம், யாக்கோபு, இப்படி அநேகரை பார்த்தோம். அவர்கள் எல்லாம் பாருங்க, அந்த யோசுவா சொல்லி என்ன நின்றது, சூரியன் நின்றது. அது மட்டுமல்ல, அங்க நம்ம பார்க்கிறப்போ கல்மலை பெய்கிறது. இப்படி அநேக காரியங்கள் யோசுவா மூலமா தேவன் செய்ய வைக்கிறார். எப்படி மோசே மூலமாய் செங்கடல் பிளக்கப்பட்டதோ அதே போல யோசுவா மூலமாக என்ன பிளந்தது, யோர்தான் நதி பிளந்தது. ஆமென். அது தேவன் யோசுவா மூலமாக செய்த பெரிய காரியம். ஆசாரியர்கள்கிட்ட யோசுவா சொல்றாரு, நீங்க முன்னாடி போங்க, தேவன் என்ன செய்வார். அது எப்ப போ சொல்றாரு பாருங்க, சும்மா சாதாரணமா கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்பவோ அல்லது அங்க தண்ணியே இல்லாதப்போ அந்த ஆத்த கடக்கிறது இல்லை. அவர்களை இடுப்புக்கு மேல தண்ணி போகுதாம். அப்படி போச்சுன்னா என்ன ஆக முடியும், யாரும் நடக்கவே முடியாது. முழங்காலுக்கு மேல தண்ணி போனாலே உங்களால் நடக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, பேலன்ஸ் பண்ண முடியாது. அவ்வளவு தண்ணி போறப்போ வயிற்றுக்கு மேல மார்பளவுக்கு தண்ணி போகுது. அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைகளை நடக்க வச்சு கூட்டிட்டு போறார். ஒரு இடத்துல சிவந்த சமுத்திரத்துல வற்றாந்தரையில வெறும் தரையில நடக்க வச்சாரு. இதுல என்ன பண்றாரு, தண்ணீர்ல நடக்க வைக்கிறார். ஆமென். அதுதான் தேவன். ஏனென்றால் அந்த யோசுவா சொன்ன பொழுது ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். ஜனங்கள் அவனுக்கு எதிர்த்து நிக்கல. ஐயோ நீ என்னப்ப, நீ ஆளை கொண்டு கொடுவியாட்டு இருக்குது, தண்ணியில நடந்தோம்னா நாங்க குழந்தை குட்டிங்க எங்க வீட்டில் இருக்கிறவங்க ஆடு மாடெல்லாம் செத்து போயிருமேன்னு சொல்லி எவனும் எதிர்த்து நிக்கல. இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க, தேவனுடைய வார்த்தையை ஒரு பாஸ்டர் சொல்றார், ஊழியக்காரன் சொல்றப்ப காது கொடுத்து கூட வாங்குறது இல்லை. கீழ்ப்படியாமையின் ஆவிகள் அவர்களை என்ன செய்யுது, பயமுறுத்துது. அவங்களுக்கு ஒரு பயத்தை நடுக்கத்தை கொடுத்து 4 பேர் அதுக்கும் கூட சேர்ந்துக்குவாங்க. டேய் போனீங்கன்னா செத்தே போயிருவீங்க, இன்னைக்கோட நீங்க காலி, இன்னைக்கோட நீங்க முடிஞ்சீங்கன்னு சொல்லி உங்களை என்ன செஞ்சுறது, பயத்தை கொடுக்கிறது. ஆனால் யோசுவா தன்னுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு அதை நடந்து போனார். ஆமென். பாருங்க, இப்போ இந்த கீழ்ப்படிகளினாலே வருகிற பலனை அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. தேவன் என்ன செய்கிறாராமா, இன்னொருவர் ரோமர் 2:8 வாசிங்க. சீக்கிரம் வாசித்தீங்கன்னா தான் நம்ம நிறைய காரியங்களுக்குள்ள போவோம். அப்போஸ்தலர் 5:32 சீக்கிரம் வாசிக்கலாம். இன்னொருவர் ரோமர் 2:8.
ம் என்றார்கள். ம் இல்லை இல்லை 5:32 இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கோம். நாங்க யாருக்கு சாட்சியா இருக்கிறோம்? தேவனுக்கு சாட்சியா இருக்கிறோம். அது மட்டுமல்ல, என்னதாமா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனாலே அவர் எங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். பரிசுத்தாவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நீங்க அங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தை இந்த ஜனங்கள் யாரு, இந்த சீஷர்கள் போய் பிரசங்கிக்கிறப்போ 28ஆம் வசனத்துல பாருங்க சொல்லுது, அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மனுஷனுடைய ரத்தப்பழிய எங்கள் மேல் நீங்க சுமத்த வர்றீங்க, நாங்க அதுக்கு விடமாட்டோம் என்று பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் அவங்க மிரட்டுறாங்க. அப்ப சொல்றாங்க, பேதுரு சொல்றாரு 29ல, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது. அதுதான் இட்ஸ் மஸ்ட், மிக அவசியம். அது சும்மா சாதாரணமா நீங்க எடுத்துக்கூடாது. மனுஷனுக்கு கண்டு பயப்படுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், மரணத்தில கொண்டு போய் முடியும். ஏன்னா தேவன் அங்க இருக்க மாட்டார். தேவனுக்கு நீங்க பயப்படுறப்ப தேவன் கூட இருப்பார். நீங்க மனிதனுக்கு பயப்படுறப்போ அங்கே தேவன் அந்த இடத்தை விட்டு விலகி நின்றுவார். ஏன்னா தேவனுக்கு நீங்க என்ன செய்யல, செவி சாய்க்கல. அப்ப தேவனுக்கு அங்க மரியாதை இல்லை. தேவனை நீங்க அவமானப்படுத்துற இடத்துல தேவன் நிக்கவே மாட்டார். நீங்க மனிதனைத்தான் பெரிது, மனிதனே முக்கியம், எனக்கு குடும்பம் முக்கியம், எனக்கு இது முக்கியம் அது முக்கியம் என்று யார் சொல்லுகிறார்களோ அந்த இடத்துல தேவன் இருக்க மாட்டார். நானே நாளைக்கு சொன்னாலும் எனக்கு கூட என் கூட தேவன் இருக்க மாட்டார். யாரா இருந்தாலும் தேவனுக்கு என்னதான், அவருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவன் செவி கொடுப்பார். ஆமென். அதுதான் தேவன். பாஸ்டருக்கு ஒண்ணு, விசுவாசிக்கு ஒண்ணு, புது விசுவாசிக்கு ஒண்ணு, பழைய விசுவாசிக்கு ஒண்ணு, அப்படியெல்லாம் தேவன் கிட்ட பட்சபாதமே இல்லை. அதனாலதான் பவுல் அங்கே பேதுரு சொல்றாரு, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்குத்தான் எங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்ப பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இல்லைன்னா தான் நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறது என்னது? உலகத்தின் ஆவி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ உலகத்தானை விட உங்களுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தாவி நீங்க கீழ்ப்படுகிறப்போ, தேவ ஆவிக்கு நீங்க கீழ்ப்படுகிறப்போ, கிறிஸ்துவின் ஆவிக்கு கீழ்ப்படுகிறப்போ அது உங்களை சத்தியத்திலே வழி நடத்தும். ஆமென். ரோமர் 2:8 சொல்லி இருக்கு, வாசிங்க. 2:8. தன்னைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ சில கோபாக்கினை வரும். பாருங்க, எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு சொன்னா அவரை எனக்கு கோபப்படுத்துறாரு, எனக்கு அவர் பேசினாலே எரிச்சல் ஆகுது, அவர் சொன்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, அவர் கூட போய் சண்டை போட்டா தான் சரியோகம் இருக்கு. இப்படி எல்லாம் நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க. நல்லது சொன்னா தான் நம்ம என்ன ஆயிடுவோம்? கெட்டவன் ஆயிடுவோம். நல்லது சொன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? கெட்டவன். நீங்க உலகத்துல நீங்க யாருக்காவது பாருங்க, நேத்து நான் தவறா சொல்லல, அந்த ஊழியக்காரரை ஹெல்மெட் போடாம வண்டியில வர்றாரு, ஹெல்மெட்டை வண்டியில முன்னாடி வச்சிருக்காரு. நான் சொல்றேன், பிரதர் நீங்க ஒரு ஊழியக்காரர், நீங்க என்ன செய்யக்கூடாது, அப்படி வண்டி ஓட்டக்கூடாது, ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும். இல்லை எனக்கு இந்த காது வலிக்குது. நான் சொன்னேன், அது காது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், போட்டா அடைச்ச மாதிரி இருக்கும். காது வலின்னு கூட இல்லை, எனக்கு அது காது அடைச்ச மாதிரி இருக்குன்னாரு. அப்ப நீங்க லேசா ஓபன் பண்ணி விடுங்க அந்த கிளாஸை அப்படின்னு சொல்றேன். ஆனா அவர் கூட ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்தாரு, ஹெல்மெட்டே போடல. நீங்க டெய்லியும் பார்க்கலாம் ரோட்ல, நீங்க வண்டியில போறப்போ குறைஞ்சது ஒரு 10 பேராவது ஹெல்மெட் போடாம போயிட்டு இருப்பாங்க. அப்ப அது என்ன அர்த்தம்? அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியில. அதனாலதான் அங்கங்க போர்டு எழுதி இருக்குது, ஒபே த ரூல்ஸ்.
டிராஃபிக் போலீஸ் என்ன சொல்லியிருக்கிறான்? ஒபே த ரூல்ஸ். நான் இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன், பிரதர் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் அவர் உங்களைத்தான் தப்பா நினைப்பாரு. என்னடா இவர் எல்லாத்துக்கும் எனக்கெல்லாம் இவர் புத்தி சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி உங்க மேல கோபம்தான் வரும். அதனால விட்டுருங்க. போலீஸ் பிடிச்சா என்ன ஆகும்? 4 தடவைக்கு மேல 5 தடவை பிடிச்சானா நீங்க ஜென்மத்துக்கு லைசன்ஸே எடுக்க முடியாது. தெரிஞ்சுக்குங்க, சட்டம் அப்படி இருக்கு. என்ன தண்டனையா என்ன பிரச்சனை பண்ணாலும் 5 முறை ஒரு சின்ன சின்ன கேஸ்ல எஃப்ஐஆர் மாதிரி அவங்க அதை எழுதி போட்டு நீங்க ஃபைன் கட்டுற மாதிரி ஆச்சுன்னா 5வது முறையோட உங்க லைசன்ஸ் டெர்மினேட் ஆயிடும். யாரா இருந்தாலும் சரி. இந்தியாவில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கல, எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் லைசன்ஸ் கிடைக்காது. அந்த பேர்ல நீங்க எடுக்கவே முடியாது. அதான் சட்டம். அப்ப சட்டம் எல்லாருக்கும் ஒன்றானது. அதான் இங்க சொல்லுது, சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தான் என்ன வருமாமா? தேவனிடத்திலிருந்து உக்கிர கோபாக்கனே. இப்ப நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாசிங்க 2 கொரிந்தியர் 9:13 என்ன சொல்றாருன்னு பாருங்க. இன்னொருவர் 1 பேதுரு 3:6 வாசிங்க. 1 பேதுரு 3:6, இன்னொருத்தர் 2 கொரிந்தியர் 9:13. போதும் பாருங்க, நீங்க நன்மைகளை அனுபவித்து எதை? அதான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குதாம்மா? நீங்க நன்மைகளை அனுபவிக்க முடியும். அது மட்டும் இல்ல, நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல, அதை அறிக்கை செய்து மற்ற அனைவருக்கும் முன்பாக நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பீப்புள், அதான் எனது உதாரணத்துவமாக ஒரு ஜெனியூன் கேரக்டர், ஒரு யூனிக் பீப்புளாக இருக்க வேண்டும். ஆமென். அதான் யூனிக் கேரக்டரும்பாங்க. அண்ணன் என்னது அப்படின்னு என்னது? மற்றவர்களை விட அவர் ஒரு ஸ்பெஷலா இருப்பார். அவரு மற்றவங்க மாதிரி இப்படி அப்படியெல்லாம் கசகசப்பெல்லாம் இருக்காது. எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பார். எப்பவுமே சரியாய் நடந்து கொள்வார், சரியாய் பேசுவார். அவர் பேசுனா பாயிண்ட் இருக்கும். எந்த இடத்துல நீங்க குற்றம் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் யூனிக் கேரக்டர். அதான் தேவ பிள்ளைகள். ஆமென். அதான் அது பாருங்க. அப்போ நீங்க அது எப்படி கிடைக்குதாமா? அதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நன்மை. அதான் கீழ்ப்படிதலினாலே வருகிற பலன். அந்த நன்மை எப்படியாமா? நீங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு. இப்ப நம்ம கேட்கறதெல்லாம் என்னது? தேவனுடைய சுவிசேஷகம். சுவிசேஷகம் நம்ம என்ன செய்கிறது? சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துகிறது. தேவனை குறித்து இன்னும் அறிவை அடைய செய்கிறது. தேவன் எந்த நோக்கத்திற்காய் நம்மை தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அது நமக்கு பரிசுத்தாவியானவர் கூட இருந்து உதவி செய்கிறார். ஆமென். அதுதான் இங்க வாசிங்க. இங்க பாத்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். சாராள் என்ன செய்தாலாமா? வாசிங்க 1 பேதுரு 3. பாருங்க, அவன் இன்னைக்கு சொல்ற மாதிரி அவருங்க என் புருஷனுங்களா. இன்னைக்கு லேட்டஸ்டா நீங்க பார்க்கலாம், இந்த யூத்து கல்யாணம் பண்ற பிள்ளைகள்லாம் பண்ற கொடுமையெல்லாம் வாட்ஸ்அப்ல, இந்த ரீல்ஸ்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தா என்ன குடும்பம் இது? இந்த குடும்பம் எப்படி நாளைக்கு என்ன செய்ய போகுதோ அப்படின்னு நமக்கே சங்கட்டமா இருக்கும், பயமா இருக்கும். அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு அச்சம் வரும். என்னது? பப்ளிக்ல நீங்க ஒரு சில சேனல்ல பப்ளிக்லயே சொல்லுவாங்க, அவனெல்லாம் அவனை போச்சல்டே போடா நீ அப்படிங்கிறான். புருஷனை பார்த்து போடா வாடா என்பது, அவனே இவனே என்று சொல்றது. இதெல்லாம் என்ன ஆவி? அது எவ்வளவு தூரம் கீழ்ப்படியாமையின் ஆவி பாருங்க.
பேர் சொல்லி கூப்பிடுறது. இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்குள்ள காணப்படக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, அவன் உலகத்தான். அவன் யாரவன்? அவன் தான் அப்படி செய்வான். அவன் அவன் அதுகளுக்குள்ள இருக்கிற ஒரு அசுத்தாவி, கீழ்ப்படியாமையின் ஆவி. அது எந்த நேரமும் தேவ பிள்ளைகளுக்குள்ள வர்றதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. சாராள் தன்னுடைய கணவனை ஆண்டவனே என்றார், லார்டு மாஸ்டர் தான் சொல்றான். அதுதான் மரியாதை. இப்ப அவர் என்ன பெரிய இவரா அப்படியெல்லாம் இல்லை. கொடுக்கிற மரியாதை. நீங்க ராஜாவை ராஜான்னு தான் கூப்பிட முடியும், பிரதமரை பிரதமர்னு தான் கூப்பிட முடியும். பிரதமர் உங்க கூட பக்கத்து வீடா இருக்கலாம், கூட பிறந்த அண்ணன் தம்பியா கூட இருக்கலாம். அப்போ நீங்க என்னதான் சொல்லணும்? பிரதமர்னு தான் சொல்ல முடியும். அப்படித்தானே? அப்படியா இல்லையா? அப்படித்தான் நம்ம சொல்லணும். சொல்லினா பக்கத்தில் நிக்கிறவங்க பிடிச்சவங்களை உள்ள தூக்கி கேஸ் போட்டுருவான். நீங்க அவரை அவமானப்படுத்திட்டீங்க, உங்க மேல கம்மன் இருந்தாலும் பாக்குற 4 பேர் கேஸ் போட்டு தூக்கி உங்களை உள்ள வச்சிருவாங்க. கோர்ட்டு சும்மா இருக்காது. கோர்ட்டு அதை பார்த்துட்டு தூக்கி உள்ள போட்டுரும். என்ன நீ ஒரு ஒரு முதலமைச்சரை, ஒரு பிரதமரை, ஒரு ஜனாதிபதிய நீ அவங்கிற யாரவன் தூக்கி உருள் போடுற அவனை உள்ளே சொல்லி போட்டுரும். புரியுதா உங்களுக்கு? அந்த மரியாதை நீங்க கொடுக்க வேண்டும். அதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கற்பிக்கிற கீழ்ப்படிதலின் ஆவி. ஆமென். அதை போல பாருங்க, வாசிங்க அப்போஸ்தலர் 6:7. அடுத்தது பிலிப்பியர் 2:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 6:7 வாசிங்க. யாரோ பாருங்க, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. பாருங்க எப்படி பெருகுதாமா, மிகவும் பெருகிற்று. பாருங்க, அன்றைய நாட்களிலே ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டின் காரியத்திலே இருந்ததுனாலதான் இயேசு கிறிஸ்துவ குற்றம் கண்டுபிடிச்சு கொண்டிருந்தாங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த ஒருத்தர் ஹெல்மெட் போட்டுட்டு வரலாம் இருந்தாருன்னு. அவங்க எல்லாம் என்ன செய்யல, இன்னும் சத்தியத்தை அறியல, கீழ்ப்படிதல்னா என்னன்னு கற்றுக்கொள்ளல. போதகருங்கிறாங்க, பாஸ்டர்னு பேர் வச்சுக்கிறாங்க. சும்மா யார் வேணா பாஸ்டரா இருக்க முடியாது. ஒரு சபையில நீங்க அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அதைத்தான் இங்க சொல்லுது, ஆசாரியர்கள். பாருங்க, விசுவாசம் யாரு கொடுக்கிறது? விசுவாசம் யாருக்கு கொடுக்கிறது? வாசிங்க எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1 என்ன சொல்லுது? வாசிங்க. நிச்சயமா இருக்கிறது. இல்ல 12:1. சாரி, 12:1. போதும். விசுவாசத்தை துவக்கிறது இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை துவக்கிறவர் தான் அவரு. அவரே முடிச்சு வைக்கிறாரு. ஏன் முடிக்கிறாராமா? ஏன் முடிச்சு வைக்கிறாரு? அவனுடைய கிரியைகள் சரியில்லை. பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க. அதுல யூதாஸ் காரியத்தை யார்? அவன். ஆனா இயேசு அவன் காட்டி கொடுப்பான்னு அவருக்கு தெரியும். தெரியாம இருக்காது, தெரியுமா? ஆமென். ஆனால் கூட வச்சிருந்தார். இன்னொன்னு, மற்ற எல்லா சீஷர்களை விட அவனுக்கு ஒரு பெரிய பதவி ஒண்ணு கொடுத்தாரு. என்ன பதவி? அவன் தான் யாரு? மற்ற சீஷர்களுக்கு பணங்காசு வேணும், இயேசு கிறிஸ்துவுக்கே எதுக்காவது எங்க ஊருக்கும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னா, துணிமணி வாங்கணும்னா சீஷர்கள் இவங்க கிட்ட இருந்தா பணத்தை வாங்கிட்டு போவாங்க. அதான் பணப்பெட்டி கையில் வச்சிருக்கிறது கிடையாது. ஒரு கம்பெனியில இப்ப நம்ம கணக்கு புள்ள அல்லது
அக்கௌண்டன்ட்னு சொல்றோம். அவர்கிட்ட தான் போய் யாரும் வாங்க, ஓனரே இருந்தாலும் எப்ப எனக்கு ஒரு 10,000 ரூபா கூட இந்த அக்கௌண்ட்டுக்கு எழுதி வச்சுக்க அப்படின்னு பாரு ஓனரே. ஏன்னா அவங்ககிட்ட கணக்கு கொடுக்குறவன். புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் என்னாச்சு? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடிதான் வர்றான். ஆனா அந்த பணத்தை வாங்குறதுனால, அவரை காட்டி கொடுத்து பணத்தை வாங்கணும்னு அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை தேவன் விலக்கி விட்டார். அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை தேவன் என்ன செய்துட்டாரு? அதான் முடிச்சு வைக்கிறது. துவக்கிறவரும் அவரு, முடிக்கிறவரும் அவரு. அப்ப அவனுக்குள்ள என்ன கிடையாது? அதுக்கு பிறகு விசுவாசிக்கல. அவன் மனம் திரும்பவே இல்லையே. பேதுரு 3 தடவை இயேசு யாருன்னே தெரியாதுங்கிறான், சபிக்கிறான். கவனமா பாருங்க, பேதுரு இயேசுவை சபித்தான்னு சொல்லி இருக்கு. ஆண்டவரே சொல்றாரு, நீ என்னை 3 தடவை கோழி கூவருக்குள்ள, நீ வெடியறக்குள்ளேயே நீ 3 தடவை மறுதளிப்ப அப்படிங்கிற. அவன் என்ற உயிரே போனால் நான் மறுதளிக்க மாட்டாங்கிறான். ஆனா மறுதளிச்சான். ஆனால் தேவன் அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை எடுத்து போடவில்லை. ஆமென். அவனுக்குள்ள பரிசுத்தாவி இருந்ததுனால அவன் மனம் திரும்பி மனம் கசந்து அழுதானுங்குது வேதம். பாருங்க, அவனுக்கு யாருக்குள்ள அந்த மனம் கசப்போ, மனம் திரும்புவதற்காக வேண்டி அழுகிற அந்த சிந்தையே வராம போச்சு. யூதாசுக்குள்ள அந்த சிந்தையே வரல. ஆனால் இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. சபையில அப்படி இப்படி நல்லா பாடுவாங்க, நல்லா ஜெபம் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு தப்பு கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவாங்க? அப்படியே முருகி எந்திரிச்சு நிற்பாங்க. இன்னும் நீங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பண்றேன், நீங்க தப்பே சொல்லிட்டே இருக்கிறீங்க. தப்புன்னு தான் சொல்ல முடியும். தப்புன்னு தான் சொல்லணும். இல்லை நீ என்ன பண்ணாலும் ஐயோ நீ தான் முக்கியம், என் சபைக்கு நீ இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு அப்படிப்பட்ட ஆட்களை நீங்க கொஞ்சி குழாவிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த சபை ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்படித்தான் குடும்பமும். மனைவி தவறு செய்தாலோ கணவன் தவறு செய்தாலோ ஒருவருக்கொருவர் சுட்டி காட்டி அதை சரி செய்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் அப்படித்தான். பிள்ளைகள் தவறு செய்த தாயாரோ தகப்பனோ அதை குறையை சொல்லி காட்டி அவர்களை திருத்த வைக்கிறது தான் தாய் தகப்பனுக்குரிய கடமை. ஐயோ என் பிள்ளை என்ன பண்ணாலும் அவன் தங்கம் காசுன்னு கொண்டாடுவாங்க. கடைசியா பார்த்தா அவன் தான் என்ன செய்வான்? திருடனாக, கொள்ளைக்காரனாக. இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த ஒரு நடிகர் கூட்டத்துக்கு அந்த அம்மா சொல்லுது, அவன் ஒரு டிவி நான் பேட்டி பார்த்தேன், 14 வயசு கூடல அந்த பையன். அவங்க அம்மா சொல்லுது 2 மணி வரைக்கும் டேய் நீ போயிடாத, கம்முன்னு வீட்டில் இருன்னு சொல்லுது. இப்ப சரின்னுட்டு 2-2:30 மணிக்கு மேல 4-5 பசங்க வந்தான்னு சொல்லி போயிட்டான். கடைசியா பார்த்தீங்கன்னா அவன் நெஞ்சே அடைச்சு போற மாதிரி ஆகி அவனுக்கு கையோ காலோ ஏதோ சரியான அடியாட்டிருக்கு. ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்கிறான். அவங்க அம்மா உட்காந்து மண்டையை அடிச்சு அழுகுது. ஏன்னா என்ன செய்யலவன் பெற்றோருக்கு கீழ்ப்படியில. கடைசியா என்ன ஆச்சு அவனுக்கு? ஒரு சில பெண்கள் எல்லாம் சொல்றாங்க 4 வயசு குழந்தை இறந்திருக்கு. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? புருஷங்கிட்ட சொல்லாம போறது. கேட்டா வீட்டுக்கே தெரியாதுங்க, அவ அப்படியே ரோட்ல நடந்து அப்படியே ஓடிட்டாளுங்க. புரிகிறதா? இன்னைக்கு என்ன ஜனங்கள் எப்படி கீழ்ப்படியாமையின் ஆவிகள் அவர்களை என்ன செய்கிறது? மதிமயங்க செய்து மோகம், ஆசை, இச்சை. அவனும் ஒரு மனுஷன்தான். அவனுக்கு ஒண்ணு கையோ கால நம்மளை விட வித்தியாசமா இல்ல. அவன் மேக்கப் போட்டு வந்து ஜம்முன்னு நிக்கிறான். இன்னொன்னு அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அதான் ஒருத்தர் கேட்டாரு, ஏப்பா நீ 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறிய, உனக்கு 10,000 கோடி இருக்கு, என் செத்த குடும்பத்துக்கு ஒரு 1 கோடி கொடுக்க முடியாதான்னு கேட்கிறான். சரி, நமக்கு அரசியல் வேண்டாம். பாருங்க, நான் எதற்கு அதை சொல்ல வந்தேன்னா, என்ன இல்லை, ஜனங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை.
கீழ்ப்படிதல் இல்லாதனாலதான் இன்னைக்கு என்ன ஆகிக்கொண்டிருக்கிறது? உலகம் அழிவுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. தான் மரணம் நம்ம தலைக்கு மேல தொங்கிக் கொண்டிருக்கிறது. இங்க கவனமா எச்சரிக்கையா இல்லைனால் அது உங்களை தவறான வழியில நடத்தி சென்றுவிடும். சிறப்ப நம்ம யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஆமென். யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? வாசிங்க, சீக்கிரமா எடுத்து இதே ரோமர் 13:1 எடுத்து வாசிங்க. இன்னொருவர் எபேசியர் 5:21 வாசிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உன்னில் இருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. போதும். எந்த மனுஷனா இருந்தாலும் மேலான அதிகாரம் அப்படின்னு என்னது? கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடுது, அரசாங்கம் சட்டம் போடுது. இப்ப ஹெல்மெட் போடு, அல்லது நீங்க வண்டி ஓட்டுறப்ப கவனமா ஓட்டுங்க, அல்லது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட நீங்க பக்கத்துல போகக்கூடாதுன்னு ஈபி ஒரு சட்டம் போடுது. டிரான்ஸ்ஃபார்மர்ல எல்லாம் ஏறி நின்று ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நடுக்கடல் இருக்கிற கடல் ஆழமான பகுதிக்கு செல்லாத அப்படின்னு சொல்லி கடற்கரைக்காரன் சட்டம் போடுறான். ஜனங்கள் கேட்கிறதே இல்லை. வாகனத்துல பைக் ஓட்டுறப்போ ஸ்பீடா போகக்கூடாது, 40-50க்கு மேல போகாதுன்னா ஹெல்மெட்டு போட்டுட்டு ஓட்டு அப்படின்னா கேட்கறதே இல்லை. ஹெல்மெட்டும் போடாம ட்ரிபிள்ஸும் போறது, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணாதுன்னா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு போறது. இதெல்லாமே என்னது? மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமை. அந்த துரைத்தனங்களுக்கு இன்னொரு இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா தீத்துலையும் சொல்லுது, பேதுரு 2:14, தீத்து 3:1 சொல்லுது துரைத்தனங்களுக்கு. அதுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது பாஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல பாஸ்டரோட பாஸ்டர் பிஷப்பா இருந்தாலும் சரி, போப்பாண்டவரா இருந்தாலும் சரி, அவருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். அது மட்டுமல்ல, வாசிங்க எபேசியர் 5:21 சொல்லுது. இன்னொருத்தர் எபேசியர் 6:1 வாசிங்க. சீக்கிரம் வாசிப்போம். பாருங்க, பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமாமா? பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் நியாயம். அதை நீங்க கீழ்ப்படியலைன்னா அது என்ன ஆயிருது? அநியாயமாயிருது. அநியாயமா செத்து போயிட்டானே, அநியாயமா பண்ணிட்டானேங்கிறாங்க. என்ன அநியாயம்? சொன்னதை கேட்கல. கீழ்ப்படியாமையின் ஆவிகள். அப்ப எந்த பெற்றோரா இருந்தாலும் சரி, தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், இதை செய், இதை செய்யாதே என்று. புருஷனுக்கு தெரியாம அல்லது தாய்க்கு தெரியாம தகப்பன்மாரே பிள்ளைகளை தவறாய் வழி நடத்துறது, அல்லது தகப்பனுக்கு தெரியாம அம்மாக்காரங்க பண்ற ஒரு சில கொஞ்சல், ஒரு சில அன்பு காட்டுறன்னு சொல்லி அவனை பசங்களை ஆணையோ பெண்ணையோ கெடுத்து வைக்கிறது. அதெல்லாம் நடக்கிறதுனாலதான் இன்னைக்கு என்னது? அது கீழ்ப்படியாமையின் ஆவி. முதலாவது அந்த தாய்க்குள்ள அந்த கீழ்ப்படியாமை இல்லை. ஏன்னா அந்த தாய் என்ன செய்யல? அவருடைய பெற்றோருக்கு அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சிருக்காது, அல்லது அந்த புருஷன் கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டான் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு. அதனால அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறான்? கெட்டு குட்டிச்சவராக இவங்களே காரணமாக இருக்கிறாங்க. அதனால வேதம் சொல்லுது, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற கட்டளை. ஆமென். நீங்க உலகத்துக்கு எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டு போங்க. ஆனால் தேவ சபையிலே இருக்கிற பொழுது தேவனுடைய பிள்ளை என்று நீங்க சொல்லி ஜெபிக்கிறதுக்கு உங்க ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் வேதம் சொன்னபடி நீங்கள் ஜீவித்தால் மட்டுமே உங்களுக்கு ஜெபத்துக்கான பதில் கிடைக்கும். உங்களுக்கான நன்மை வரும், தொடர்ந்து நன்மை வரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிடுவாங்க. என்ன காரணம்? கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் தேவனுக்கு பயந்து இருப்பாங்க, மறுபடியும் கீழ்ப்படியாமைக்குள்ள போயிடுவாங்க. அப்ப தேவன் என்ன செஞ்சிருவார்? விலகி நின்றுவார். அதனாலதான் வேதம் சொல்லுது, பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்க கர்த்தருக்குள்ளதான் கீழ்ப்படுகிறீங்க.
கர்த்தருக்கு பயந்து நீங்க கீழ்ப்படிய வேண்டும். ஐயோ, என் தேவன் என்னை பார்த்துட்டு இருக்கார், எனக்கு அப்பாவோ அம்மாவோ பார்க்காவிட்டாலும் என் தேவன் என்னை பார்த்துட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு அந்த பயத்தை சொல்லும். அடுத்தது வாசிங்க, கொலோசியர் 3:21, 22. இன்னொருவர் தீத்து 2:5 வாசிங்க. வேலைக்காரரே, உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து உங்கள் மனதிற்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கவனமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். பாருங்க, நீங்க வேலைக்கு போற இடத்துல உங்களுடைய எஜமானுக்கு, அவர் எஜமான், அந்த முதலாளிக்கு, எஜமான்னா முதலாளி, ஓனர், பாஸ், இப்படி எப்படி வேணா பேர் வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒவ்வொரு பாஷை. அது அவருக்கு நீங்க எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படியணும், எல்லா விஷயத்திலும் உண்மையா இருக்கும். உங்களுக்கு ஒரு பண பொறுப்பு கொடுத்தா அந்த பணத்துல நீங்க ஒரு பைசா கூட தொடக்கூடாது. பாருங்க, இன்னைக்கு அநேக ஊழியர்கள், நான் ஒரு சில இடங்களுக்கெல்லாம் போறப்போ எனக்கு பார்த்தாலே அப்படியே மனசு கொதிக்குது. என்னடா ஊழியக்காரர்கள்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சில விசுவாச குடும்பங்கள்ல பாக்குறப்போ சின்ன சின்ன விஷயத்துல பணத்துக்காக பொய் பேசுறது, அல்லது பணத்தை எடுத்து வச்சுட்டு ஏதோ அதுக்கு செலவு பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம்னு ஏதோ ஒரு கணக்கு சொல்றது. அதான் என்னது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பு. கர்த்தர் அருவருக்கிறார் அந்த கள்ளத்தராச. ஒரு வியாபாரம் பண்றோம்னா அதுல ஏமாத்துறது, அதான் என்னது, கள்ளத்தராசு. அது தேவன் அருவருக்கிறார். அதை நீங்க ஒரு தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் அந்த மாதிரியான காரியத்துல, காலையில் 8 மணிக்கு வேலைக்கு வேணா 8 மணிக்கு நீங்க வேலைக்கு போகணும். சாக்கு போக்கு சொல்லிட்டு 2 நாள் லீவ் போட்டு படுத்துட்டு 3ஆவது நாள் போயிட்டு எனக்கு முடியலைங்கன்னு எல்லாம் சொல்றதெல்லாம் என்னது, ஏதோ ஒரு தடவை தெரியாமல் நடக்கலாம், அது எல்லாருக்கும் இயற்கை. ரெகுலரா அப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன செஞ்சிருவாரு ஓனரு, பாப்பாரு வேற யாராவது நல்ல ஆள் வருமானு வெயிட் பண்ணுவாரு. நல்ல ஆள் வந்துன்னா மாத்தி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்னது, ஐயா எனக்கு வேலையே கிடைக்கல, வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்துக்க வேண்டியதுதான். எஜமானுக்கு எல்லா விஷயத்திலும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அது மட்டுமல்ல, வாசிங்க, தீத்து 2:5 சொல்லுது, வீட்டில் கற்பிக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கும் முதிர்வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. எப்படியாமா, பாலிய ஸ்திரீகள் அப்படின்னு என்னது, இளம் பெண்கள், அது மட்டுமல்ல திருமணமானவர்கள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். திருமணமாகாத பெண்கள்னா அப்பா அம்மா சொல்றது கேட்கணும். நான் முடிவெடுக்கிறது தான், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு எத்தனை பெண்கள் வாலிபர்கள் அழிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. என்ன காரணம், பெற்றோருக்கு கீழ்ப்படியல. என்ன சொன்னாலும் முரட்டாட்டம், கலகம், குடும்பத்துல பிரச்சனைகளை பண்ணி கீழ்ப்படியாமையினால் அங்க அந்த குடும்பமே என்ன ஆகி விடுகிறது, அந்த குடும்பத்துக்கு அவமானம், குடும்பத்துக்கு அவமானம் தான். 4 பேர் சிரிச்சு 4 பேர் காரி துப்பிட்டு போற அளவுக்கு நடந்து கொள்றது இன்றைக்கு வாலிப பெண்களும் வாலிபர்களும் செய்கிற காரியம். போதைப் பொருட்கள்ல, அது மட்டுமல்ல தவறான முறையிலே தொடர்பு கொள்றது, திருமணத்திற்கு பிறகு கூட அவ்வளவு அசிங்கமான காரியம் அது. தேவன் எல்லாவற்றையும் கவனிச்சு கொண்டிருக்கிறார். உன் சரீரத்தை பரிசுத்தத்தோடு வச்சிருன்னு சொல்லி தேவன் எச்சரிக்கிறார். வாலிபனானாலும் சரி, வாலிப பெண்களானாலும் சரி, திருமணமானவர்களும் சரி. இன்னைக்கு டைவர்ஸ் என்பதெல்லாம் ரொம்ப ஈஸியா போச்சு. அவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு டைவர்ஸ் பண்ணி 2 கல்யாணம் 4 கல்யாணம் 7 கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் அருவருக்கிற காரியம் அதெல்லாம். நீங்க வாசித்தீங்கன்னா வேதத்துல அநேக இடத்துல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தேவ சபையிலே தேவ பிள்ளைகளுக்குள்ள அது காணப்படவே கூடாது.
தேவனிடத்திலிருந்து நன்மையே கிடைக்காது. அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாத்தான் போவாங்க. என்ன காரணம்? அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, எதற்கு கீழ்ப்படியவில்லை? எதற்கு கீழ்ப்படியல? வேத வசனத்திற்கு, தேவனுக்கு. தேவனுக்கு நீங்க முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது சபைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். சபை அதன் மூலமாக அவமானப்பட்டு போகும். சபையிலே உங்க சபையை குறித்து மற்றவர்கள் தவறு சொல்வதற்கு அப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக அது இடம் கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லி மற்றவங்களை வர்றதுக்கு தடை பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஐயோ, அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த சபைக்கு நான் போகவே மாட்டோம். ஏன்னா அந்த அம்மா என்ன செய்யுது? எந்த நேரம் எங்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு, எந்த நேரம் பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கு. இந்த அம்மா இருக்கிற சபைக்கு நாங்கள் போக மாட்டோம்னு ஒரு சிலர்கள்லாம் வேற சபைக்கு போகிற இடமெல்லாம் நிறைய இடத்துல இருக்குது. என்ன காரணம்? பிடிவாத குணம். நான் சொல்றது, நான் செய்யறது, நான் பேசுறது தான் கரெக்டுன்னு முரட்டாட்டம் கலகமும் பிடித்து தேவ சபையை துண்டாக்கி போடுகிற அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள், அது கீழ்ப்படியாமையின் ஆவிகள். அது தேவ பிள்ளைகளுக்குள்ள காணப்படக்கூடாது. ஏன் நம்ம சொல்றோம்னா, நீங்க கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அது நீங்க கீழ்ப்படிதான் ஆக வேண்டும். அடுத்தது பாருங்க, எபிரேயர் 13:7 சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 5:5 ரெண்டையும் சீக்கிரம் வாசிக்கும் பாருங்க, கவனமா கேளுங்க. எபிரேயர் 13:17 என்ன சொல்லுது வாசிங்க. விசுவாசத்தினாலே பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக பாருங்க. அப்படின்னா யார் அது? உங்களை நடத்துறது யாரு? உங்களுடைய ஊழியக்காரர், உங்களுடைய பாஸ்டர். அந்த ஊழியக்காரருக்கு என்ன உத்தரவாதம் இருக்காமா? ஆண்டவர்கிட்ட அவங்க உத்தரவாதம் கொடுக்கணும். என்ன உத்தரவாதம்? உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு. ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றது ஒரு ஊழியக்காரர். அந்த ஆத்துமாவை மரணப்பரியந்தம் ஆண்டவருக்காக வழிநடத்த வேண்டும். அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி. அதற்காகத்தான் அவர்கள் என்ன பண்றாங்களாமா? விழிப்புடனே இருந்து எச்சரித்து கொண்டு அவர்களுக்கு புத்தி சொல்லி வேத வார்த்தைகளை சுட்டி காட்டி, இப்படி இப்படி நடக்கக்கூடாது, இப்படி இரு, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி பேசு, இப்படி பேசாத என்று சொல்லுகிற அந்த உத்தரவாதம் அவர்களுக்கு இருக்கிறது. சும்மா ஆசீர்வாதம், நீ ஜெபத்தினா உனக்கு எல்லாம் கிடைக்கும், நீ சபையில வந்தாலே உனக்கு எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் என்னது? போலியான கள்ள போதகர்கள். சபையிலே தவறை சுட்டி காட்டவில்லை என்றால் அங்கே தேவ ஆவி இல்லை. ஆமென். சுட்டி காட்ட வேண்டும். யாருக்குள்ள இருந்தாலும் சரி, ஒரு பாஸ்டருக்குள்ள இருந்தாலும் பாஸ்டர் தப்பு சொல்லலாம், உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. மோசே வந்து கேட்கிறாங்க, மோசேகிட்ட, என்ன மோசே நீ இப்படி பண்றேன்னு கேட்கிறப்போ அவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு. அப்ப தேவன் ஆலோசனை கொடுக்கிறார், நீ இப்படி இப்படி எல்லாம் செய். பாருங்க, அப்போ நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக அந்த உங்களை நடத்துகிற அந்த ஊழியக்காரர் அவர்கள் விழிப்புடனே உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்க கேட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அடங்கி இருக்கணுங்குது. இது அடங்கா பிடாரியாட்ட என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் நான் செய்யறது பேசுறது தான் சரி, நான் சொன்னா நான் செய்யறதுக்கு நீங்க கீழ்ப்படிங்கன்னு பாஸ்டர் திருப்பி கீழ்ப்படிய வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு சபைகளுக்குள்ள விசுவாசிகளுடைய இன்னைக்கு இது முழு உலகத்திலேயும் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க? ஜெபிக்க வர மாட்டாங்க, அங்க ஆராதனையில கலந்து கொள்ள மாட்டாங்க, வேற சபைக்கு போயிடுவாங்க, அல்லது வேற உலக காரியத்துக்குள்ள போய் தங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்து போடுவார்கள். இன்னைக்கு இது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது.
இன்னைக்கு அநேக சபைகள் பிரிந்து பிரிந்து இப்படி பிரிந்து பிரிந்து ஊழியர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னா அந்த சபையில் ஆத்மாக்களே இருக்காது. நம்முடைய சபையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சில சகோதரர்களுக்குள்ள நம்ம அந்த குற்றச்சாட்டை சொல்றதுனால எல்லாம் போயிட்டாங்க. 50-60 சகோதரர்களுக்கு மேல இருந்தாங்க. நம்ம சபையில் 60 பேருக்கு பக்கம் ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறோம். என்னாச்சு இன்னைக்கு பாருங்க. அப்போ எதை குறித்தும் என்ன செய்யக்கூடாது, போதிக்கவே கூடாது, பேசவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால், அவர்கள் அப்படி அது உங்களுக்கு பிரயோஜனமே இல்லைங்கிறார். அப்ப உங்க ஊழியக்காரர் உங்களை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். எப்படி நீங்க சந்தோஷப்படுத்துறது? தேவனுக்கு பிரியமா இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஆக என்னுடைய விசுவாச பிள்ளைகள், என்னுடைய சபை பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிறார்கள், தேவனுக்கு பக்தியோடு நடக்கிறார்கள், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறார்கள், அவர்களுக்குள்ளாய் தேவ கிருபை இருக்கிறது, அவர்களுக்குள்ளாய் தேவன் ஜெப வல்லமையை கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஜெபிக்கிற பொழுது அங்கே வல்லமை இறங்குகிறது, அங்கே அற்புதங்கள் நடக்கிறது, அங்கே நன்மைகள் கிடைக்கிறது, அங்கே ஆசீர்வாதம் தங்குகிறதுன்னு அதை நினைச்சு அந்த பாஸ்டர் பெருமைப்படும். அதுதான் ஒரு உண்மையான சபை. எந்த நேரம் ஒவ்வொருத்தரை குறித்து கவலைப்பட்டுட்டு அதை குறித்து ஊழியமே செய்ய முடியாம அப்படியே சுக்கு நூறா நொறுங்கி போகிறதல்ல ஊழியம். அது பிரகாசிக்க வேண்டும் ஊழியம். அந்த வெளிச்சத்தில் அநேகர் வர வேண்டும். பாருங்க, அந்த சபைக்குள்ள போறவங்க எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, குடும்பமாய் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நன்மைகள் வருகிறது, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வருகிறது, அவர்கள் எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறார்கள் தேவனுக்காக. அந்த சபையில தான் சத்தியம் இருக்கிறது. அந்த ஊழியக்காரர் அவர் ஜெபித்தால், அவர் அந்த ஊழியக்காரர் சொல்லுகிற காரியத்தில் உண்மை இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஜனங்கள் வருவதற்கு சபை பிள்ளைகள் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். அதான் உண்மையான சபை. ஆமென். அதைத்தான் இங்க தீத்துன்னு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. தீத்து 1 பேதுரு 5:5 வாசிங்க. நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்த்தியுள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். பாருங்க, வாலிபர் பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள், வாலிபர்கள், வாலிப ஸ்திரீகள், வாலிப கன்னிகைகள், சபையிலே இருக்கிற வயது முதிர்ந்தவர்களுக்கு அல்லது சபையிலே இருக்கிற மூத்த ஊழியக்காரர்களுக்கு, சபையிலே பொறுப்பிலே இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து, ஆமென், அவர்கள் என்ன வாழ்ந்து வேணுமா? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். மனசுக்குள்ள இந்த தாழ்மை இருக்கணும். அவங்கள பார்த்தா, ஐயோ வயதுல மூத்தவங்க, அவங்க கரெக்டா இருக்கிறாங்க, அந்த வயதானவர்களும் கரெக்டா இருக்கணும். இப்போ வயதானவங்க முரட்டாட்டமோ வயதானவங்க அடவாடித்தனம் பண்றதோ அல்லது அவங்க எதிர்த்து நிற்கிறவங்களாக அல்ல. அந்த பையன் சொல்லுவது சரி, அந்த சின்ன பிள்ளை சொன்னாலும் அது கரெக்டா இருக்கும், இல்லை இந்த வாலிபன் சொல்லுவது சரி என்று சொல்லி அங்கே விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, அதான் மனத்தாழ்மை. இல்லை நான் என்ன சொன்னாலும் அதைத்தான் செய்யும்னு ஒரு பெரியவர் சொன்னார்னா அங்கே என்ன நடக்கும்? கீழ்ப்படியாமை நாவிகள் தான் இருக்கும். அப்புறம் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிங்க, நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படி, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஆமென். பாருங்க, இன்னும் ஒரு 10 காரியம் இருக்கு. அது என்னன்னா, கீழ்ப்படியாமையினாலே என்னென்ன குணநலங்கள் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து கொண்டு அந்த மனிதன் எவ்விதமாய்
ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். அதான் கீழ்ப்படியாமையின் ஆவிகள். வேதத்திலே அதை குறித்து ஒரு 15 வசனம் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம இப்பவே நம்ம ஒரு 15 வசனம் இந்த கீழ்ப்படிதலால் கிடைக்கிற பலன், அடுத்தது நம்ம யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அது மட்டுமல்ல யார் யாருக்கு கீழ்ப்படிந்ததினாலே அங்கே என்ன காரியம் நடந்ததுன்னு நம்ம இந்த 3 பாயிண்ட வாசித்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் வாரத்துல நீங்க கீழ்ப்படியாகமையினாலே இன்றைக்கு இந்த பூமியிலே நம்ம அதைத்தான் சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே அந்த கீழ்ப்படியாமையின் ஆவிகள் எவ்விதம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு 15 காரியங்கள். அந்த 15ஐயும் வர்ற வார்த்தைகளில் நம்ம தியானிக்கலாம். பாருங்க, இன்றைக்கு நம்ம சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராமா? அவர் கீழ்ப்படிதலினாலே நமக்கு நன்மைகள் வந்தது. ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே நமக்கு மரணம் வந்தது. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலினாலே நமக்கு ஜீவன் வந்தது. சாராள் தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமை கீழ்ப்படிந்து அவனை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு எல்லா காரியத்திலும் உண்மையாக இருந்தான். அது மட்டுமல்ல, சுவிசேஷத்துக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். அநியாயத்துக்கு நீங்க கீழ்ப்படிய தேவையில்லை. ஒரு தப்பு செய்யறான், நீயும் கூட வா, அல்லது பொய் பேசுறப்ப நீயும் கூட நில்லு, நான் பார்த்தேன்னு சொல்லு, அவன் செஞ்சான்னு சொல்லு. இப்படியெல்லாம் இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க, உங்களை சிக்க விடுறக்கணும். அப்படிப்பட்ட அந்த அநியாயத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு அவர்களோடு போய் உங்களை நீங்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது, உங்களை நீங்கள் அழித்து கொள்ளக்கூடாது. எதற்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்த்தோம். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது, வேலைக்கு செல்கிறவர்கள் தங்களுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும், எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும். பாலிய ஸ்திரீகள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சபை விசுவாசிகள் மேய்ப்பர்கள் போதர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இளைஞர்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இவை மட்டுமல்ல, நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து ஒருவரை ஒருவர் கனப்படுத்த வேண்டும். ஆமென். நீங்க ஒரு காரியம் சொல்றப்ப அதை பாஸ்டர் வேதத்தின் வழியாக எடுக்கிறார், வேதத்தில் பார்க்கிறார், அது சரியா தவறா என்று நிதானித்து அது சரி என்றால் அந்த காரியத்தை பாஸ்டர் ஏற்றுக்கொள்கிறது தான் கீழ்ப்படுகிறது. அதை செவிசாய்க்கிறது, அப்படியே அவங்க சொல்றது கரெக்ட் அந்த காரியம், அப்ப நம்ம அதை செய்யலாம். அதன் மூலமாக சபையிலே பக்தி விருத்தி ஏற்படும், சபையிலே தேவ கிருபை கிடைக்கும், சமாதானம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும், தேவ அன்பு நிரம்பும். இதுதான் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். ஸோ இந்த காரியத்திற்காக நாம் நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஒரு பாடல் பாடி காணிக்கை எடுத்து பிறகு நாம் ஜெபிக்கலாம். தேவ நாம மகிமைக்காக நாம் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து கேட்ட செய்திக்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமான ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரமானது. நன்றி அப்பா, நன்றி ராஜா. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிழா தெய்வமே, கருணையின் சிகரமே, கைவிடா தெய்வமே,
பாக்கியமே, மெய்யா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர், பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர், முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்கு ஆமாண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்ல பரிசுத்தராய் இருக்கிறீர், பரிகாரியாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் இந்த பூமியிலே வந்து நாங்கள் எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் தேவனுடைய எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படி இந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக வேத வசனம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீர் கீழ்ப்படிந்து தகப்பனே அந்த வார்த்தை நிறைவேற நீர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் இருந்தீரப்பா. நீர் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் இருந்து நீர் ஆண்டவரே அந்த அன்பை, அந்த உண்மையான அன்பை நாங்கள் ஒவ்வொருவரும் சிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கீழ்ப்படிதலின் மூலமாக எங்களுக்கு அந்த நன்மைகளை நீர் கற்றுக் கொடுத்தீரப்பா, பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்தீரப்பா, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எப்படியெல்லாம் நாங்கள் கீழ்ப்படியவேன், நீர் எப்படி கீழ்ப்படிந்தீர், எப்படி எங்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்க எங்களுக்கு நீர் வழிகாட்டினீரப்பா. நீர் சென்ற வழியிலே உம்மை பின்தொடர்ந்து நாங்களும் அப்படியே கீழ்ப்படிதலோடு மட்டுமே உம்மிடத்திலே வர வேண்டும் அப்பா. அந்த சீஷர்கள் கீழ்ப்படிந்ததினாலே அவர்கள் மரணத்தை கண்டு பயப்படாமல் அந்த 11 சீஷர்களும் அவர்கள் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் மரித்தாலும் இன்றைக்கு நித்திய ஜீவனிலே மோடு கூட இருக்கிறார்கள் அப்பா. ஆனால் அந்த ஒருவன் யூதாஸ் அவனை காட்டி கொடுத்து கீழ்ப்படியாமையினாலே அவனுக்குள்ளாக இருந்த அந்த உலக ஆசை, பண ஆசை அவனை கொன்று போட்டதப்பா. உலக ஆசை அவனை முழுவதுமாய் அவனை ஆண்டவரே அவனுக்கு தேவனுக்குரிய அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அது அவனுக்கு ஒரு தடையாய் இருந்தது ஆண்டவரே. அவன் அவ்வளவு பெரிய பதவியில் இருந்தான், அவ்வளவு காரியத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்னென்ன செய்தாரோ, அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அந்த மலை பிரசங்கம், சுவிசேஷகம், இப்படி எல்லாவற்றையும் அவன் கேட்டான். நீ சிலுவையிலே மரிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் அவன் மரித்து போனான். அதுவரை நீர் செய்த எல்லாவற்றையும் அவன் அந்த 3.5 ஆண்டுகள் அவன் கூட இருந்து கவனித்தான்.
ஆனால் அவனுக்குள்ளாக அது கீழ்ப்படிதலின் ஆவி இல்லை. உலகமே இருந்தது, அவனுக்குள்ள உலக ஆசை இருந்தது, பண ஆசை இருந்தது. ஆண்டவரே, அப்படி போல எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே, இதோ எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் இந்த பூமியிலே உம்மை அறிந்து உமக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாங்களும் இன்னும் அந்த உலக ஆசை, அந்த கீழ்ப்படிதலின் அறியாதபடி, கீழ்ப்படியாமையின் ஆவிக்குள்ளாய் சிக்கி தவிக்காதபடி, முரட்டாட்டமும் அக்கிரமும் அசுத்தமும் அருவருப்பும் எதிர்த்து நிற்கிறவர்களாக இல்லாதபடி, எது நன்மை, எது சரி, எது சொல்லி இருக்கிறது வேதம், எதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்படி கீழ்ப்படிந்தால் என்ன நன்மை என்று அந்த உணர்வு, அந்த சத்திய வசனம் எங்கள் இருதயத்திலே பேசப்பட, எங்கள் செவிகள் முதலாவது திறக்கப்பட வேண்டும், எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும், எங்கள் இருதயம் திறக்கப்பட வேண்டும். இதை நீர் ஒருவர் மட்டுமே செய்ய முடியும். எந்த தாயோ தகப்பனோ அல்லது எந்த ஊழியக்காரனோ செய்ய முடியாத ஆண்டவர். நாங்கள் அந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க மட்டுமே முடியும், அவர்களை எச்சரிக்க மட்டுமே முடியும் ஆண்டவரே. ஆனால் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி உம்மை நோக்கி நாங்கள் ஓட எங்களுக்கு நீர் கிருபையைத்தார். எங்கள் சபையிலே, எங்கள் குடும்பத்திலே அப்படி ஒரு ஆத்துமா இருந்தால், அப்படிப்பட்ட நபர்கள், அப்படிப்பட்ட எந்த ஒரு மனுஷன் இருந்தாலும் அவன் மனம் திரும்ப வேண்டும், அந்த நபர் மனம் திரும்ப வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் மூலமாக சபை அழிந்து போகக்கூடாது, அந்த சபை அவமானப்பட்டு போகக்கூடாது. அந்த சபை எப்படி பேதுரு அவன் தவறு செய்தான், ஆனால் அவன் அதற்கு பிறகு வைராக்கியமாய் நின்று, உண்மையாய் நின்று அவன் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்தான். அங்கே அவன் ஒரு யூதன், நான் அதை புசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவனுக்குள்ளாக அந்த யூத பரம்பரைக்குரிய அந்த வைராக்கியம் இருந்தது. ஆனால் அவன் புறஜாதிகளுக்குள்ளாய் செல்ல வேண்டும் என்று நீர் முன் குறித்ததினாலே அங்கே கொர்நேலிய வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாக அந்த காரியத்தை அவனுக்கு நீ தரிசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி, பேதுரு அங்கே மீண்டுமாய் அந்த புறச்சாதிகளாகிய அந்த கொர்நேலிய வீட்டிற்கு சென்று அந்த குடும்பத்தை சத்தியத்திலே வழிநடத்தி, அந்த குடும்பம் மட்டுமல்ல அந்த பட்டணத்தையே தேவனுக்காக வழிநடத்தின அந்த கொர்நேலியா தேவனுக்காக கொண்டு வந்த ஒரு மனுஷனாக இருந்தான். அப்படி நாங்களும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் வீட்டிலே பிடிவாத குணம் உள்ளவர்களாய், முரட்டாட்டம் உள்ளவர்களாய் நாங்கள் யாரும் அழிந்து போகாதபடி, என் தேவன் எதற்கு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், எதை செய்ய சொல்லி இருக்கிறார், அதை நான் கேட்டு இனி செய்வேன். இனியும் நான் உலகத்திற்கு, உலக இச்சைகளுக்கு, உலக காரியங்களுக்கு நான் என்னை அழித்து கொள்ள மாட்டேன், என் பிள்ளைகளை நான் அழிக்க விடமாட்டேன், என் குடும்பத்தை அழிக்க விடமாட்டேன் என்று வைராக்கியத்தோடு எழுந்து நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தார். பிள்ளைகளுக்கு நன்மைகளை சொல்லிக் கொடுக்க, பிள்ளைகளுக்கு சரியான பாதையிலே சொல்லிக் கொடுக்கிற ஒரு நல்ல கணவனாக, நல்ல தாயாக, நல்ல ஒரு குடும்பஸ்திரியாக, நல்ல ஒரு குடும்பமாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு மனுஷர்களுக்குள்ளும், ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்குள்ளும், வாலிப பிள்ளைகளுக்குள்ளும், சிறுவர்களுக்குள்ளும் அந்த உணர்வு வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் தேவனுக்காக கீழ்ப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோம், பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படுகிறோம் என்று அந்த பயம் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும் அப்பா. அந்த நன்மைகளை புசிக்க, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பலனை, அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை, தயவை, நீடிய ஆயுசை, நீடிய சமாதானத்தை, சந்தோஷத்தை, ரட்சிப்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. ஆண்டவர் தாம் இரக்கம் பாராட்டும். தொடர்ந்து உடைய வார்த்தையின் மூலமாய் பேசும். அதுபோல ஆண்டவரே, புதன்கிழமை நடக்கிற வேத பகுதிக்காய், வெள்ளிக்கிழமை நடக்கிற விசேஷித்த ஜபத்திற்காய், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்காய், கிராம ஊழியங்களுக்காக, ஆண்டவரே ஊழியர்கள் ஐக்கியங்களுக்காக, தினசரி குடும்ப ஜபத்திற்காக, தனிப்பட்ட ஜீவியத்திற்கு வேத வாசிப்பு, நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர் கடைசி நாட்களிலே ஒரு கொடிய பஞ்சம் ஏற்படும். அது உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம்
உம்முடைய வேத புத்தகம் கிடைக்காத ஒரு பஞ்சம் என்று சொல்லி இருக்கிறப்பா. உணவோ அல்லது வேறு எந்த பஞ்சம் அல்ல, வேத வசனத்தை வாசிக்க முடியாதபடி ஒரு கொடுமையான பஞ்சம் ஒன்று வரப்போகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அப்படி அந்த பஞ்சத்திலே அந்த அழிவிலே சிக்கிக்கொண்டு வேத வசனத்தை கேட்க முடியாதபடியோ, ஜெபிக்க முடியாதபடியோ, தியானிக்க முடியாதபடியோ இன்றைக்கு இந்தியாவில் அது பரவிக்கொண்டு வருகிறது. அநேக மாநிலங்களிலே இன்றைக்கு அந்த சட்டம் ஆராதனை செய்ய முடியாதபடி மதமாற்றம் என்கிற பெயரிலே அதை கொண்டு வந்து அதை சொன்னால், பேசினால், ஜெபித்தால் மரண தண்டனை என்கிற அளவுக்கு இன்றைக்கு அது நம்முடைய தமிழ்நாட்டிலும் வர துடித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, ஆண்டவரே, அது எப்பொழுது வரும், என்ன நடக்கும் என்று தெரியாது. அது எவ்வளவு சீக்கிரம் வேண்டுமானாலும் வரும். இன்றைக்கு இந்தியாவிலே சுமார் 20 மாநிலங்களுக்கு மேலாக அது இன்றைக்கு ஊழியம் தடைபட்டு இருக்கிறது. கர்த்தாவே, முழு உலகத்திலும் அந்த கார்கள் இன்றைக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இருள் எங்களுக்குள்ளாய் சூழ்ந்து உள்ளாதபடி நாங்கள் இப்பொழுது இருந்தே அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், அந்த காரியத்திற்காக எங்கள் குடும்பத்திலே யாரும் அப்படி சிக்கிக்கொள்ளக்கூடாது, எங்கள் குடும்பத்தில் ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது என்று நாங்கள் இப்பொழுது இருந்தே ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அது மிக கொடுமையான ஒரு காலம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அது மிக கடின காலம், உபத்திரவு காலம் என்று சொல்லி இருக்கிறது. அது உம்முடைய வருகைக்கு முன்பாக அது நிறைவேறியே ஆகும் என்று நீ சொல்லி இருக்கிறேப்பா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளும் அதனுடைய ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாது என்று சொல்லி அது நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சட்டங்கள் இன்றைக்கு அது நிறைவேற்றி கொண்டு இன்றைக்கு அநேக இடங்களிலே ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை அடித்து துன்புறுத்தி ஜெபிக்க முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி, வேதத்தை கொளுத்தி எறிந்து, சபைகளை உடைத்து எறிந்து இன்றைக்கு அது அதிகரித்து கொண்டு வருகிறது. கர்த்தாவே, நம்முடைய வசனம் அது இன்றைக்கு நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறதப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எரேமியா, எசேக்கியேல், இப்படி ஏசாயா என்ற அநேக தீர்க்கதரிசிகள் அது கடைசி நாட்களிலே வரும் என்று சொல்லி நீரும் சொன்னீர். சிறு பிள்ளைகளை கல்லில் மேல் கல்லி மோதி அடித்து கொலை செய்வார்கள், கர்ப்பிணிகளை கொலை செய்வார்கள், குடும்பத்திலே அந்த வீடு, அந்த இடம் அது மண்மேடாகி போகும் என்று சொன்னீர். அது நிறைவேறினது கர்த்தாவே. அந்த பட்டணத்தையே கொளுத்தி போட்டார்கள் ஆண்டவரே. அது நடந்தது கர்த்தாவே. அதை போல் இந்த கடைசி நாட்களிலும் அதை போல் அதை விட கொடிய காலம் வரும் என்று சொல்லி எச்சரித்திருக்கிறீரப்பா. ஓ, அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கொடிய காலம் ஆண்டவரே. அது கீழ்ப்படியாமையின் ஆவிகள் இன்றைக்கு முழு உலகத்தையும் ஆர்ப்பரித்து கொண்டு அவர்கள் ஜெயிக்கிறவர்களாக இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். அப்பா தகப்பனே, எங்களுக்கு அந்த உணர்வை தாரும். நாங்கள் எந்த இடத்திலும் அப்படிப்பட்ட ஆண்டவரே உலக காரியங்களுக்கு, உலகத்திற்குரிய காரியத்தில் நாங்கள் விழுந்து போய் விடாதபடி குடும்பமாய் ஜெபிக்கிறவர்களாய், சபையாய் ஜெபிக்கிறவர்களாய், உண்மையோடு உத்தமமான இருதயத்தோடு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க, பயத்தோடு பக்தியோடு ஞானத்தோடு உண்மையோடு ஜெபிக்க கிருபைத்தார். இன்றைக்கு பிசாசானவன் வெறுக்கிற ஒரே கூட்டம் தேவ பிள்ளைகள் மட்டுமே ஆண்டவரே. அவன் மற்ற ஒருவரையும் அவன் தொடுவதில்லை. உம்முடைய பெயரை சொல்லி எங்கெல்லாம் ஆராதனை நடக்கிறதோ, யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதம் வாசிக்கிறாரோ அவர்களை தாறுமாறாக்கி போட்டு, அவர்களை துண்டாடி, அவர்களை கொலை செய்ய அவன் துடித்து கொண்டிருக்கிறான்ப்பா. எப்படி அங்கே யோபுவை அவன் சன்மார்க்கனும் உத்தமமாய் இருந்தான் என்று சொல்லுகிற பொழுது, அவனை விட்டு நீர் வெளியே வா, நான் அவனை கொன்று காட்டுகிறேன் என்று சொல்லி அவன் சரீரம் முழுவதும் அவன் உபத்திரவப்படுத்தினானப்பா. ஆனாலும் யோபு எந்த இடத்திலும் தேவனை விட்டு அவன் மறுதளிக்கவில்லை ஆண்டவரே. அதை போல ஆண்டவரே, நாங்களும் ஒரு உண்மையான உத்தமான இருதயத்தோடு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனுடைய மனைவி கூட நீ தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடும் என்று சொன்னார். பாருங்கள், அது எவ்வளவு ஒரு கொடிய காலம் பாருங்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனுக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியத்தை ஒரு மனைவி
தேவனை நீர் தூஷியும் என்று சொல்லுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் அது மீண்டுமாய் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, யோபுவின் காலம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நோவாவினுடைய காலம், ஆண்டவரே லோத்துனுடைய காலம், அங்கே லோத்து மனைவி பின்வாங்கி போனது போல, உலக ஆசையிலே அவள் கல் தூணாய் போனது போல இன்றைக்கும் ஜனங்கள் உலகத்தையே நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. நண்பர், உற்றார், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், இவர்கள் அவர்கள் என்று அவர்களை பெருமைப்படுத்த, அவர்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளவே உடைய வசனத்தை மறந்தவர்களா, உடைய வார்த்தையை எதிர்த்து நிற்கிறவர்களாய், கீழ்ப்படியாதபடி முரட்டாட்டமும் கலகமும் செய்து கொண்டு தங்களை ஆண்டவரே குள்ள இருக்கிற அந்த தேவ ஆவிக்கு துக்கத்தை வரவழைத்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உணர்வைத்தார், தேவ கிருபையைத்தார். நாங்களும் ஆண்டவரே உண்மையாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிதலோடு பயத்தோடு. ஆண்டவரே, யார் என்ன சொன்னாலும் நான் இருப்பேன் என்ற அந்த உறுதியோடு ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும் அப்பா. ஒவ்வொரு தனி மனிதனும் நிற்கும் பொழுது மட்டுமே அவனுக்கு ஜெயம். ஆண்டவரே, நீர் அப்படித்தான் அழைக்கிறீரப்பா. ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் என்று நீ சொல்லுகிறோம். ஒரு குடும்பமோ அல்லது ஒரு குழுவோ அல்ல, ஒருவன் என்று நீர் சொல்லுகிறீரப்பா. அந்த ஒருவன் நான் என்று ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் அப்பா. அந்த ஒவ்வொருவருக்குள்ளாகத்தான் தேவன் கிரியை செய்கிறார் அப்பா. இன்னைக்கு ஆண்டவரே, எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தார்கள், ஆனால் நோவாவை மட்டும் நீர் கிருபை பாராட்டினீர். அவன் உண்மையாக இருந்தான் அப்பா. ஆபிரகாம் உண்மையாக இருந்தான். இப்படி ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து அந்த குடும்பத்தை அந்த வார்த்தைக்கு உண்மைக்காக இருக்க கிருபை செய்ததை போல ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கிப்பார். நாங்கள் குடும்பமாய் மனம் திரும்பி குடும்பமாய் கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும். கிருபையைத்தார். நாங்கள் அழிந்து போகாதபடி எங்கள் குடும்பமாக நாங்கள் உம்முடைய கரத்தில் வர இரக்கம். நோவாவை போல அந்த பேழை ஆயத்தம் பண்ணின உடனே அவன் அதற்குள் சென்றதைப் போல நாங்களும் ஆண்டவரே உமக்குள்ளாக வாழ்ந்து நாங்கள் உமக்குள்ளாக ஜீவிக்க கிருபையைத்தார். கீழ்ப்படிதலின் ஆவியைத்தான் தொடர்ந்து இரக்கம் பாராட்டும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமாம். என் ஆத்மாவே கர்த்தரேஸ்வரர், முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரேஸ்வரர், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நேற்றும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் எங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கொடுப்பார். God bless you. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise to God.